திருப்புகழ் 638. உடுக்கத் துகில் வேணு நீள் பசி அவிக்க கன பானம் வேணும். நல் ஒளிக்குப் புனலாடை வேணும். மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். உள் இருக்கச் சிறு நாரி வேணும். ஓர் படுக்கத் தனி வீடு வேணும். இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகி அம்மயக்க கடல் ஆடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம். கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தரவேணும். ஊழ் பவ கிரிக்குள் சுழல்வேனை ஆளுவது ஒரு நாளே. குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக. குணக்கு சில தூதர் தேடுக என மேவி குறிப்பில் குறி காணு மாருதி. இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ. அடி குத்திரக்காரராகிய அரக்கர்க்கு இளையாத தீரனும் அலைக்கு அப்புறமேவி மாதுரு மனமே சென்று அருள் பொன் திரு ஆழி மோதிரம் அளித்து திருவாழி மோதிரம் அளித்து உற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமமேவிய பெருமாளே. கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தரவேணும். ஊழ் பவ கிரிக்குள் சுழல்வேனை ஆளுவது ஒரு நாளே. கதிர்காமமேவிய பெருமாளே. மேற்கே சீதையை தூதர் சிலர் தேடுவாராக. வடக்கில் தூதர் சிலர் தேடுவாராக. கிழக்கில் தூதர் சிலர் தேடுவாராக என்று அனுப்பி வைத்து குறிப்பால் குறித்த பொருளை காணுதலில் வல்ல அனுமான் இனி தெற்கு திசைக்கு ஒரு தூதனாய் போக வேண்டியது. குறித்த பொருள் கூறிய விவரப்படி கிட்டாது போயினும் திரும்பி வீணே வரலாமோ. வருவது தக்கது அன்று என்று கூறி அனுப்ப முழுவதும் வஞ்சகரான அரக்கரிடம் தோற்று இளைக்காத தீரனாய் கடலை தாண்டி அப்பக்கம் உள்ள இலங்கைக்குள் சென்று சீதை இருந்த அசோகவனத்தை அடைந்து ராமன் தந்தருளிய பொன்னாலான அழகிய மோதிரத்தை சீதைக்கு அளித்த அனுமானுக்கு அன்புடன் அருள் செய்து கதிர்காமத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. உடுப்பதற்கு தக்க உடைகள் வேண்டும். பெரும் பசியை ஆற்ற உயர்ந்த சுவை நீர் வேண்டும். தேகம் நல்ல ஒளி வீசும் பொருட்டு நீரும் பட்டாடையும் வேண்டும். உடலில் உண்டாகும் நோயை அகற்றும் பொருட்டு தக்க மருந்துகள் வேண்டும். வீட்டினுள் இனிது இருக்க இளைய மனைவி வேண்டும். படுப்பதற்கு ஒரு தனி வீடு வேண்டும். இந்த வகையான நலன்கள் யாவும் கிடைக்க பெற்று இல்லறத்தானாகி அந்த இல்லற வாழ்வு என்ற மயக்க கடலில் மூழ்கி பெரிய உற்றாரை காப்பாற்றுபவனாயிருந்து முடிவில் உயிர் வீணாக கழிந்து போகும். ஆகவே நீ கருணை உள்ளத்தையும் சிவ ஞானத்தையும் என்னை அழைத்து தருதல் வேண்டும். ஊழ்வினையினால் வரும் பிறப்பு என்ற மலை சூழலில் சுழலும் என்னை ஆட்கொள்ளும் நாள் ஒன்று உள்ளதாகுமோ. அழைத்து தரவேணும் கிருபை சித்தமும் ஞான போதமும் என்று குருநாதர் வேண்டுகிறார். கதிரகாமத்தில் உள்ள முருகப்பெருமானை அனுமன் வணங்கினான் என அருணகிரிநாதர் இத்திருப்புகழில் குறிப்பிடுகின்றார்.